ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். எ சம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 13 1/2 per annum amounts to be 3080 in 4 year. Find the principal. ஓகேவா? ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணால் முதல்ல ஐ கண்டுபிடிக்கிறோம். ஐ வந்து டேரெக்டாக இங்கே கொடுக்காதனால அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அமௌண்ட்டு வந்து பி ப்ளஸ் ஐ. ஓகேவா? அப்போ எனக்கு ஏ வேணும்னா ஏ மைனஸ் பி அதான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா. ஓகே, ஐ டேரெக்டாக கொடுக்கல, அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து ஏ மைனஸ் பி போடலாம். ஏ ஆனால் கொடுத்துருக்காங்க 3080 ரூபா. ஓகே, 3080 மைனஸ் பி, அதான் ஐ போட்டாச்சு. பி தான் கேட்குறாங்க. ஓகே, என் வந்து கொடுத்துருக்காங்க 4 இயர்ஸ்ன்ட்டு, ஆரும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பராக மாத்திரம் 13 × 2 26 + 1 27/2 வரும் டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த 2 கேபிள் கேன்சல் பண்ணினா இது 2 டைம். ஓகே, இந்த 100 நான் இங்கே சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 3,08,000 ஆகிடும். இது 100 பின்னு ஆகிடும். கரெக்டாக? இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 24 54 பி. ஓகே, ஸோ பிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ இது என்ன ஆகும் 3,08,000 3,08,000 இது இன்சைடு வந்துன்னா 154 பி. ஓகே, எனக்கு அசல் தான் வேணும், பி தான் வேணும். அப்போது 3,08,000 divided by 154. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 1 டைம், இது 2 டைம்னு ஆகிடும். அப்போது எத்தனை ஜீரோ இருக்குது 30. அப்போ 2000. ஓகேவா? அப்போது பி வந்து பார்த்திங்கன்னா 2000, அசல் வந்து 2000 ரூபா. ஓகேவா?